صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, நாம் கேட்காமலே நம்மை முஸ்லிமாகவும் மூமினாகவும் படைத்து, மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கியாலும் புரிந்தானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த திருக்கலிமாவை நாம் விளங்குவதற்காக ஒரு காமிலான ஷேഖுடைய கரத்தை பற்றி பிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அவர்களுடைய சுஹபத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு நசீபாக்கி கொடுத்தானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமின்றி அல்லாஹு தஆலா இந்த புனிதமிகு பராஅத்துடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தையும், அதை அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையிலேயே ஷேகநாயகத்துடனே அதை கழிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கி கொடுத்தானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த இரவு நாம் அடைந்திருக்கிறோம். அடைந்து இந்த இரவில் நாம் நற்காரியங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அது நமது திறமை கிடையாது, அல்லாஹ் தஆலாவுடைய ஃபஸல். அல்லாஹு தஆலா நமக்கு புரிந்த மாபெரும் கருணை. அல்லாஹு தஆலா இங்கே அழைத்துட்டு வந்து அவனை பற்றி பேசக்கூடிய, அவனை பற்றி பேசுவதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்கி கொடுத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் தான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய இலாகாக இருக்கிறான் என்பதை நமக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய ஷேഖுடைய சூரத்தில் முத்தஜல்லியாக வந்து நமக்கு இந்த இறை ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்று பார்த்தால், சகல கோடி சிருஷ்டிகளில் சகல கோடி தேவைகளை சதா அந்த வஸ்துவுடன் ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். எனவே அல்லாஹ் தஆலா மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்ற அந்த இறை ஞானத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய ஷேக் நாயகத்தின் மூலமாக நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, சக்கா நாயகம் சொல்லி காட்டுவாங்க, ஃபைஸ் நாயகம் சொன்னதாக, இந்த இர்ஃபான் இருக்குதா இல்லையாமா, அல்லாஹ்வுடைய இறை ஞானம். அந்த இறை ஞானம் அல்லாஹ் தஆலா இரண்டு நபர்களுக்கு கொடுக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா இரண்டு நபர்களுக்கு இந்த இர்ஃபான் என்ற இந்த இறை ஞானத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான் என்பதாக சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. யார் அந்த இரண்டு பேர் என்று பார்த்தால், ஒருவன் கஞ்சன், ஒரு நபர் கஞ்சன், இரண்டாவது நபர் கோல் சொல்லிக்கொண்டு அந்த மாதிரி தெரியக்கூடிய இரு நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இர்ஃபானை கொடுக்க மாட்டான் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. ஏன் கஞ்சனுக்கு அல்லாஹ் தஆலா இர்ஃபானை கொடுக்க மாட்டான் என்று பார்த்தால், அவன் அல்லாஹ்வை இலாகாக ஆக்காமல் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பணம் காசுகளை அவர் இலாகாக ஆக்கி விடுகிறார். இந்த பணம் தான் எனது தேவையை பூர்த்தி செய்கிறது என்பதாக இந்த துன்யாவிற்காக வேண்டி அவர் தன்னை வாழ்க்கை அமைச்சுக் கொள்ளுகிறார். அதை அவரும் செலவு செய்யாம, அதை மற்றவங்களுக்கு செலவு செய்யாமல் என்ன பண்றாரு, ஏன் அதை அவர் இலாகா ஆக்கியதன் காரணமாக அந்த பணம் காசு தான் தேவையை பூர்த்தி செய்யுது என்பதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த இர்ஃபான் அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான் என்பதை சொல்லி காமிச்சார். ஆனா இன்னைக்கு ஷேக் நாயகம் நம்மளை எப்படி ஆக்கிட்டாங்க, கோடி கோடியா நம்மகிட்ட பணம் காசு இல்லை, ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடியவைகள் கொஞ்சமாக இருந்தாலும் அது என் தேவையை பூர்த்தி செய்யாது, அது நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யாது, அல்லாஹ் தான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக என்று அந்த இல்மை நமக்கு ஷேக் நாயகம் கொடுத்துட்டாங்க. அதே போலதான் இன்றைய இரவு அல்லாஹ் தஆலா இந்த வருடம் எத்தனை குழந்தை பிறக்கும், எத்தனை நபர்கள் வஃபாத்தாவாங்க, எத்தனை பேர் பிறப்பாங்க, யார் யாருக்கு என்ன ரிஸ்க், அல்லாஹ் தஆலா பட்ஜெட் போடக்கூடிய நாளாக அல்லாஹ் தஆலா இந்த நாள் ஆக்கி இருக்கிறான்.
அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நபர் பிறக்கும் பொழுதும் அவருடைய தாயுடைய வயிற்றுல கருவாக இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்னென்னலாம் அவங்களுடைய தக்தீர்ல இருக்குமோ எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா எழுதிடுவான். இவர் எத்தனை வருடம் வாழ்வாரு, இவர் மூதேவியா சீதேவியா, இவருக்கு என்னென்ன ரிஸ்க் கிடைக்கும், இவருக்கு என்னென்னலாம் என்னது அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான், எத்தனை மூட்டை அரிசி சாப்பிடுவாரு, எத்தனை மூட்டை பருப்பு சாப்பிடுவாரு, எத்தனை லிட்டர் தண்ணி குடிப்பாரு, எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமா நமக்கு எழுதிட்டான் அன்பானவர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு நிர்ணயிச்சுட்டான் துன்யால என்னென்னலாம் நம்ம அனுபவிப்போம், இவருக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆகும், எத்தனை வயசுல வீடு கட்டுவாரு, எத்தனை வயசுல கார் வாங்குவாரு என்பதாக என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே அல்லாஹ் தஆலா நமக்கு தக்தீர்ல எழுதிட்டான். ஆனால் அதை நாம் விளங்காமல் என்ன பண்ணியிருக்கோம், அந்த துன்யாவை தேடி நம்ம அலைய ஆரம்பிச்சிட்டோம். துன்யா துன்யா, காசு பணம், இதுதான் வாழ்க்கை. காசு பணம் இருந்தாதான் பேங்க் பேலன்ஸ் லட்சக்கணக்கில் இருக்கணும், அப்பதான் மக்களுக்கு மத்தியில் ஒரு மதிப்பு மரியாதை என்பதாக துன்யாவுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா உத்தரவு வருது. அல்லாஹ் தஆலா தொழுகுங்கள் என்பதா சொல்றான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம தொழுகையை விட்டுட்டு துன்யாவுக்காக செலவு செய்யறாங்க. எதனால? அவர்கள் முழுக்க துன்யாதான் மனசுல இருக்குது, அந்த காசு பணத்தை கொண்டுதான் என் வாழ்க்கை என்பதாக நினைப்பதன் காரணமாக. ஆனால் இன்னைக்கு ஷேக் நாயகம் எப்படி ஆக்கிட்டாங்க, இந்த காசு பணம் நீ என்னதான் இது பண்ணாலும் சரி, அல்லாஹ் தஆலா தக்தீர்ல என்ன வச்சிருக்கானோ கட்டாயம் உனக்கு அடைஞ்சே தீரும் என்பதாக ஷேக் நாயகம் நமக்கு ஆக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, இன்ன ரிஸ்கல யத்லுபுல் அப்த, ஒரு அடியானை அந்த ரிஸ்க் என்ன பண்ணும், தேடும். கமா யத்லுபு அஜலுஹு, எப்படி அவருடைய தவணை அவரை தேடுகிறதோ அந்த ஒன்றை போல. அதாவது இப்ப மௌத்து ஒரு நபருக்கு அல்லாஹ் தஆலா நிர்ணயிச்சுட்டான், அவர் எந்த இடத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலையில எந்த ஒரு காத்து கூட உள்ள வர முடியாத ஒரு இடத்துல அவர் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா 10 மணிக்கு 10 நிமிஷம் 10 செகண்ட்னு வச்சிருந்தான்னு சொன்னா கரெக்டா அந்த நேரத்துல மௌத்து வந்து சேருதா இல்லைங்களா? அதே போல அல்லாஹ் தஆலா இவருக்கு இந்த வயசுல இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், சொந்த வீடு கட்டிடுவாரு, கார் வச்சிருப்பாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா என்னென்னலாம் அவருக்கு வச்சிருக்கானோ அது கட்டாயம் வந்து சேரதான் செய்யும். ஆனால் அதை விளங்காம அது வந்து சேரக்கூடிய விதங்கள் சொல்லி காட்டுவாங்க. அது கண்ணியமான முறையில வருதா, இழிவான முறையில வருதா, நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம் என்று சொன்னால் அவைகள் நம்ம கண்ணியமான முறையில வந்து சேரும். நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படலன்னு சொன்னா அந்த 100 ரூபாய் சம்பாதிச்சு வேலை செஞ்சு எல்லாம் செஞ்சு இந்தா இந்த பார்த்த வேலைக்கு சம்பளத்துக்கு காசு என்பது அந்த மாதிரி இழிவாக வந்து சேரும் என்று சொல்லி காட்டுவாங்க. ஒரு சம்பவம் சொல்லி காட்டுவாங்க. ஒரு அசத்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் உனக்கு கட்டாயம் வந்து சேரும்பா, நீ எப்படியா இருந்தாலும் சரி ஒரு ரிஸ்க் உனக்கு வந்து சேர்ந்துடும், ஒரு நிலை அதுக்காண்டி நீ துன்யா துன்யா பாடுபடாத, அல்லாஹ் ரசூலுக்காண்டி உனக்கு நேரத்தை செலவு பண்ணு என்பா சொன்னைக்கும் ஒரு நபர், நான் இந்த மாதிரி நாளைக்கு என்ன பண்ணேன், காட்டுக்கு போயிடுவேன், எப்படி எனக்கு ரிஸ்க் வருது, என்னோட ரிஸ்க் எப்படி எனக்கு வந்து சேருது என்று பார்க்கலாம் என்பதா சொல்லிட்டு காட்டுல போய் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, அந்த மரத்துல ஏறி படுத்துக்கிட்டார், மேல ஏறி உட்காந்துக்கிட்டார். அப்போ ஒரு வியாபார கூட்டத்தினருக்கு அந்த பக்கமா வராங்க. வந்து பார்த்தா சரி நல்ல பெரிய மரமா இருக்குது, எங்களோட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் என்பதா சொல்லி அந்த இதுல சாப்பாடு செய்யறாங்க. சில நபர்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கொள்ள கூட்டத்தினர் வர்றாங்க என்பதா சொன்னைக்கும், ஆஹா சாப்பாடாப்பா முக்கியம், நம்ம பொருளை தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்ப கொள்ள கூட்டத்தை வந்து என்னடா மிஸ் ஆயிடுச்சு, சரி தலைவர் அவங்க சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க அதையாச்சும் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப டக்குன்னு சாப்பிட போறோம், கை வைக்கலான்னு போற ஒருத்தர் நிப்பாட்டி, அவங்க இந்த மாதிரி போயிருக்கிறாங்கன்னு சொன்னா ஏதாவது விஷயசா கலந்துருப்பாங்க, நம்ம 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 வரோன்னு தெரிஞ்சுதானே போனாங்க, கை வைக்க கூடாது என்பதை சொன்னிக்கும், சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு நிம்மதியாரு பார்த்தா மேல ஒருத்தர் இருக்கிறான். யாரு? அந்த அசத்து பயன் பேசினா ஒரு ரிஸ்க் உனக்கு வந்து சேரும் நீ கவலைப்படாதமான்னு சொன்னாரு இல்லையா, அந்த நபர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி எப்படி அல்ல எனக்கு ரிஸ்க் கொடுக்குறான் என்பதா பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேல இருக்காரு. யாரா நீங்க இறங்க அப்படிங்கிற, நான் இறங்க மாட்டேன், அவ பிடிச்சி கீழே இறக்கிட்டோப்பா, கொண்டு வந்து இந்த ஒரு ரூபாய் சாப்பிடு, நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது வாயில வச்சு திணிக்கிறாங்க. அப்ப அந்த நபர் சொல்றாரா, ஹஸ்ரத் நீங்க சொன்னது உண்மைதான், ஹஸ்ரத் நீங்க சொன்னது உண்மைதான், என் ரிஸ்க் எங்க இருந்தாலும் சரி அது எனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் அல்லாஹ் வாயில கொண்டு வந்து திணிச்சிடுறான் என்பதா சொல்லி என்ன பண்ணா, இல்லடா இங்க நாங்க இது பண்றோம், என்ன அசத்துன்னு கத்திக்கிறீங்க, இல்ல நேற்று அசத்து சொன்னாரு உன் ரிஸ்க் எங்க இருந்தாலும் உனக்கு வந்து சேர்ந்துடும் என்பதா சொன்னாரு, அப்ப நான் இந்த மாதிரி இருந்தது இங்க வந்துட்டேன், இப்ப எப்படி எனக்கு ரிஸ்க் வருதுன்னு பார்த்தேன், கட்டாயம் பார்த்தா யாரோ சமைச்சது ஒரு ஆளு, அது சாப்பிடுறது ஒரு ஆளு, அதை கடைசியில் அல்லாஹ் எனக்கு எப்படி கொடுக்குறான் என்பதா நான் சிந்திச்சு பார்த்தேன் என்பதா இப்பதான் எனக்கு புரியுது என்பதா சொல்லி காமிச்சார். அப்ப அதே போல அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் ஒட்டுமொத்த ரிஸ்கை எழுதிட்டான். அந்த ரிஸ்க்குக்காக வேண்டி துன்யாக்காக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செலவு செய்யாம நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம் என்று சொன்னால் கண்ணியமான முறையில் அந்த ரிஸ்க் நம்மள வந்து சேரும். அன்பானவர்களே சொல்லுவாங்க, விழுக வேண்டியவன் காலில் விழுந்தா கண்டவன் காலில் விழுக தேவையில்லை என்பதா சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ் முன்னாடி நம்ம பணிஞ்சிட்டோம், எல்லாம் நீ கூப்பிட்ட நான் வந்து நின்றுட்டேன், ருக்கு செஞ்சுட்டேன், சஜிதா செஞ்சுட்டேன், நீ கூப்பிட்ட வந்துட்டேன் எல்லாம் என்பதா சொல்லி நம்ம வந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்ம கீழே இருக்கிற நமக்கு கட்டுப்படுற மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். ஒட்டுமொத்த ரிஸ்க் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், நமக்காக நம்ம போகாமலே அந்த வேலையை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி கொடுத்துருவான். அன்பானவர்களே எப்ப நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம் என்று சொன்னால்
சொன்னால், அல்லாஹ் தஆலாவுடைய ஏவல் விளக்குகளை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் லேசாக்கிடுவான். நம்ம போகவே தேவையில்லை, அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், இலகுவான முறையில் நடத்தி கொடுத்துருவான். அப்பதான் சேகனாய் வழங்க வைக்கிறாங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது, சூட்டில் வரையப்பட்ட சித்திரங்கள் போலதான், எல்லாமே என்னது, சுவத்தில் வரையப்பட்ட படங்களை போலதான். அது எதையுமே அவனோட தேவையை பூர்த்தி செய்யவே செய்யாது. அனைத்துமே அதமானவைகள். அல்லாஹ் மட்டும்தான் மௌஜூதானவன். அவனை புடிச்சுக்கப்பா, அவனை புடிச்சுக்கிட்டோன்னு சொன்னா ஒட்டுமொத்த எல்லாமே என்னது, துன்யா துன்யா நம்ம என்னென்னலாம் பாடுபடுறோமோ. துன்யா காலையில இருந்து என்ன பண்ணாங்க, எத்தனை நம்மளுக்கு திருப்பூர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா காலையில போவாங்க, வாரத்துல 6 நாள் ஃபுல்லா வேலை செய்வாங்க. காலையில போய் என்ன பண்ணாங்க, அந்த என்னது கம்பெனிக்கு போறாங்களா, காலையில போவாங்க. அதுக்கு எதுக்குங்க உங்களை செலவு பண்றீங்க, தொழுகாம இப்பாத செய்யாம, காலையில இருந்து போனாதான் என்னது 1000 ரூபாய் நீங்க சம்பாதிக்க முடியும் என்பதா சொல்லி அந்த 1000 ரூபாயோட மதிப்பு தெரியுது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பயன்படுத்துறாங்க. அதுவே ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றாங்களா பார்த்தா ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றதில்ல. அதே நீங்க அறிவிச்சு பாருங்க, சகா சொல்லுவாங்க, நீங்க யாரெல்லாம் ஃபஜ்ர் தொழுகை வர்றாங்களோ ஒவ்வொரு நபருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த ஊர் எங்க இருக்கு, அந்த பள்ளியாசல்ல தான் இருக்கும். அப்ப அவங்க தொழுகையோட மதிப்பை விளங்கி வந்தாங்களா அப்படின்னு பார்த்தா தொழுகையோட மதிப்பை விளங்கல, அந்த 1000 ரூபாயோட மதிப்பை விளங்கி என்ன பண்றாங்க, அவங்க வராங்க. இந்த 1000 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஒரு நாள் என்ன பண்ணலாம், வேலைக்கு போகாம என்ன பண்ணலாம், நிம்மதியா இருக்கலாம் என்பதாக அந்த 1000 ரூபாயோட மதிப்பு தெரியுது. ஆனால் அந்த தொழுகையோட மதிப்பு தெரியல. அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடந்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு கட்டுப்படுற மாதிரி ஆக்கிடுவார். அன்பானவர்களே, அதான் சேகனாக சொல்லி காட்டுவாங்க, அந்த இல்மு இர்ஃபான் அல்லாஹ் அந்த கஞ்சனுக்கு கொடுக்க மாட்டான். ஏன், அவன் இந்த காசு பணத்தை இலாக ஆக்கிடுறான். இந்த 100 ரூபாய் இருக்குது, இந்த 100 ரூபாய் நம்ம ஒரு பெட்ரோல் போடலாம், நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன தேவை நிறைவேற்றிடலாம் என்பதா சொல்லி என்ன பண்ணான், அந்த 100 ரூபாய் என்ன பண்ணான், அவன் இலாக ஆக்கி என்ன பண்ணான், பிற நபர்களுக்கு கொடுக்காமல் அது தடுத்து வைத்துக் கொள்கிறான். அப்ப இப்படி அதன் பக்கம் அந்த இலாக ஆகணும்னால அல்லாஹ் தஆலா இல்மு இர்ஃபானை கொடுக்க மாட்டான் என்பதா ஷேக்னாக நம்ம சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்லா விளங்கி கொடுத்துட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் சரி அந்த தேவையை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் அவன் தேவையை பூர்த்தி செய்யறான் என்பதா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம் வந்ததற்கு பின்னாடி துன்யால் அது நடக்காம போச்சு, அந்த காரியம் கையை விட்டு போயிருச்சு என்பதாக ஒரு நபர் கவலைப்படுவார் என்று சொன்னால் அவரை விட நஷ்டவாளி யாருமே இல்லை என்பதா சர்க்கார் சொல்லி காட்டுறாங்க. அன்பானவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை நமக்கு கொடுக்குறான். அதை இலகுவான முறையில கிளிப்பிள்ளை சொல்லி கொடுக்குற மாதிரி அல்லாஹ் தான் அவன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன். இந்த மாணவர்கள் பேசி காமிச்சாங்க, எப்படி பேசினாங்க, என் வாழ்க்கை பையத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, ஆனா நீங்க சேகநாயகம் வந்த வரைக்கும் தொழுகணும், ஏன்டா தொழுகல அப்படின்னு அடி அடிச்சிருந்தாங்கன்னா அவன் அன்னைக்கே ஓடி போயிருப்பான். எப்படி சொன்னாங்க, நீ நிக்கிறியப்பா, அந்த நிக்கிறது கூவத்தை கொடுத்தது அல்லாஹ்தானப்பா, நீ சாப்பிடுறிய அதை செரிமானம் ஆக்குறது அல்லாஹ்தானப்பா, இத்தனை வருஷமா நீ அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க மாறுதான் செஞ்ச, இருந்தாலும் அல்லாஹ் உனக்கு கண்ணை தெரியாம வச்சிருந்திருக்கலாம், இருந்தாலும் கண்ணை தெரிய வச்சான், காதை கேட்காம வச்சிருக்கலாம், காதை கேட்க வச்சான். ஆனால் இது துன்யால யாராச்சும் ஒரு நபருக்கு நீங்க சின்னதா ஒரு மாற்றம் செஞ்சு பாருங்க, ஒரு நபர் உங்களுக்கு உதவி செய்யறாரு, இஹ்சான் செய்யறாரு, ஒரு நபர் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன பண்றாரு, இந்தப்பா பொழைச்சு போ அப்படின்னு சொன்னது கொடுத்து ஏதாவது கடை வச்சுக்கன்னு சொல்றாரு. அது திரும்ப அந்த அதே நபர் வரும் பொழுது அவருக்கு நீங்க மாற்றமா ஏதாச்சும் ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னா, இவரா கொஞ்சம் நன்றி இல்லாம நடந்துக்கிற, உன்னை இந்த கடை வச்சு இந்த கடை நிலைமைக்கு இருக்குன்னு சொன்னா நான் தான்டா காரணம் என்பதா சொல்லி அவர் என்ன பண்ணுவார், துன்யால உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த கோபத்தை வெளிப்படுத்தி காட்டுவாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா இத்தனை வருட காலமா அல்லாஹ்வுக்கு நம்ம மாறி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த கண்ணை அல்லாஹ் தஆலா பார்க்க வைக்கிறான், அந்த காதை அல்லாஹ் தஆலா கேட்க வைக்கிறான். பீஷா போறோம், நம்மளே சுயமா இருந்துச்சு நடந்து போறோம், அங்க நம்மளே சுய தேவையை நம்மளே நிறைவேற்றிக்கிட்டு வர்றோம். அப்ப இவ்வளவு கருணையாளனா இருக்கிற அந்த அல்லாஹ் தான் உன் தேவையை பூர்த்தி செய்யறான், அந்த அல்லாஹ் தான் உனக்கு இலாஹா இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய எப்படி நமக்கு தேவையை பூர்த்தி செய்யறான் அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுத்தோனைக்கும் இப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கா நான் மாறு செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கா நான் மாறு செய்து கொண்டு இருந்தேன் என்பதா சொல்லி அந்த வணக்க வழிபாடுகள் எதெல்லாம் மிஸ் ஆச்சோ அது எல்லாத்தையும் என்னது பல மடங்கு என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப சகாநாயகமான அந்த காதல், அந்த இறை காதல் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்குமா, அதை பத்த வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும் என்பதை சொல்லி சேகநாயகம் என்ன பண்ணாங்க, அதை பத்த வச்சு விட்டுருவாங்க. அது பிடிச்சிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அதாவது பின்னாடி வரக்கூடிய நம்ம ஒரு சில பையத்து வாங்கி பல வருடங்கள் இருக்கும், அவர்களுக்கெல்லாம் அந்த இறைக்காது கொஞ்சம் கொஞ்சமா என்னது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். புதுசா ஆரம்பத்தில் வருவாங்க, அவருக்கு 10 வச்சா அது நெடியா இருக்கும், டக்குன்னு ஆயிரும், பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு மேல வந்துருவாங்க. அப்படியாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு காமிலான ஷேக கொடுத்து அவர்கள் மூலமா அல்லாஹ் தஆலாவுடைய இறை காதல பத்த வச்சுட்டு உள்ளத்துல இருக்குது, அதை பத்த வச்சு என்ன பண்ணாங்க, மேல நல்லா என்ன பண்ணாங்க, அல்லாஹ் ரசூல் பக்கம் நம்மளை நெருக்கி வைக்கிறாங்க. அன்பானவர்களே, இப்ப நம்ம எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த துறையில என்னது அவன் என்ன மிஞ்சி போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி தனக்கு சின்ன சின்ன விஷயம் கத்துக் கொடுப்பாங்க, ஒரு மெயினான விஷயத்தை கையில வச்சுக்குவாங்க.
ஆனால் இங்க வந்த நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் யார் எல்லாருமே அதமானவர்கள் என்ற அந்த உச்சகட்ட அந்த களிமாவே நமக்கு கத்துக் கொடுத்து இதை விட யார் அமல் செய்யறாங்களோ அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி அமல் செஞ்சாப்பா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் நான் புலங்கினேன் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் புலங்க சொல்றாங்க. அதை எப்படி புலங்கன்னு கத்துக் கொடுக்குறாங்க. நான் எப்படி அல்லாஹ்வை அடைந்து கொண்டேனோ அதே போல நீங்களும் அல்லாஹ்வை அடைஞ்சு கொள்ளணும், ஒவ்வொரு நபரும் ஒரு ஷுஹூதியாக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக அன்பானவர்கள் அவங்க பாடுபட்டு இருக்கிறாங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்க மனசுல கொண்டு போய் சேர்த்துறணும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் யார் அல்லாஹ்வுடைய சிந்தனையில நம்ம மெய்னஹி மேரா ஹக் மௌஜூத் என்பதாக ஒரு வினாடி தன்னை மறந்துட்டு தன்னை ஒதுக்கிட்டு அல்லாஹ் கொண்டு வந்துடுறாங்களோ அந்த உடம்பு நரக நெருப்பு தீண்டாது என்பதா சொல்லி காட்டுவாங்க. அப்ப இதெல்லாம் யார் செஞ்சு யாரு வாயிலிருந்து வந்த வார்த்தைகள்? பெரும் பெரும் அவுலியாக்கள், இதே நேசர்கள், அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். மெய்னஹி மேரா ஹக் மௌஜூத், மெய்னஹி மேரா ரசூல் மௌஜூத், மெய்னஹி மேரா ஷேக் மௌஜூத் என்பதாக தன்னது நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒண்ணுமே இல்ல, என் கூட ஷேக் தான் இருக்கிறாங்க, நான் ஒண்ணுமே இல்ல, என் கூட ரசூல் தான் இருக்கிறாங்க, நான் இல்ல ஹக் அல்லாஹ் தான் இருக்கிறான் என்பதாக அந்த உணர்வை நம்ம வாயால சொல்ல வச்சு அந்த உணர்வை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஊட்டி கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே. அப்ப இப்பேற்பட்ட என்ன பண்ணாங்க இறை ஞானங்கள், பெரிய பெரிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ஷேக் இருக்காங்க, பையத்து முரீது இருக்குது, அல்லாஹ் அடைஞ்சு கொள்ளுக்கணும் ஒரு பாதைகள் இருக்குது என்பது எதுவுமே தெரியாம இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் தாலா நம்மளை பொறுக்கி எடுத்துட்டான். அல்லாஹ் யஹ்தஸு பி ரஹ்மத்திஹி, அவன் ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் தாலா பொறுக்கி எடுக்கப்பட்ட நபர்கள் தான் நான். அப்ப இந்த நேரத்துல எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, கபர் ஜியாரத் முடிச்சுட்டு போய் படுத்திருப்பாங்க, எத்தனை நபர் பண்ணுவாங்க, இபாதத் செஞ்சிருப்பாங்க, பயான் கேட்டிருப்பாங்க, கபர் ஜியாரத் முடிச்சுட்டு நம்ம படுத்திருப்பாங்க. இருந்தும் அல்லாஹ் தாலா நம்மளே பொறுக்கி எடுத்து இந்த நேரத்துல இந்த மாதிரி அவனை பற்றி பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான்னு சொன்னா இது நமது திறமை கிடையாது, அல்லாஹ் நம்மளை பொறுக்கி எடுத்திருக்கிறான் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும் அன்பானவர்களே. அப்ப அல்லாஹ் தாலா நம்ம செஞ்ச நற்காரியமோ இல்லை நம்ம தாய் தந்தைகளோ அல்லது அவருடைய துவா ஏதோ ஒரு வகையின் மூலமாக தான் அல்லாஹ் தாலா நம்மளை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அப்ப இது நமது திறமை கிடையாது, அல்லாஹ் தாலாவுடைய ஃபஸில். அல்லாஹ் தாலா தான் அவனுடைய கருணையை வெளிப்படுத்தி இங்க வாப்பா அவனே என்ன பண்ண அரவணைச்சு இந்த மாதிரி அல்லாஹ் அவனே என்ன பண்ண கேள்வியை எழுப்பி அதுக்கு பதிலே அவனே என்ன பண்ண நம்ம கத்துக் கொடுத்து கொண்டிருக்கிறான் அன்பானவர்களே. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அதுதான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை. ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியான இருக்கிறான்? நம்ம தேவை எல்லாத்தையும் அவன் தான் பூர்த்தி செய்யறான் என்பதாக இந்த இல்மை நமக்கு ஷேக் நாயகம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை நம்ம வெளியில நம்ம பிராக்டிக்கல்ல வெளியில இந்த செயல்பாடுகள் நடக்கும் பொழுது அந்த உணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்ம அதிகமாக நம்ம பயிற்சி செய்யணும். அந்த மாதிரி நம்ம பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அது பெரிய தேவையா இருந்துச்சாலும் சரி, சின்ன தேவையா இருந்தாலும் சரி, உடனே சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் போகும். அப்படி இல்லை என்று சொல்ல என்ன பண்ணுவோம், உதாரணத்துக்கு போய்கிட்டே இருக்கோம், திடீர்னு போலீஸ் பிடிச்சிட்டாரு, அப்ப என்ன பண்ணுவோம், சிந்தனை ஆஹா நம்ம மாமாவுக்கு போன் அடிக்கலாமா, இல்ல சித்தப்பாக்கு போன் அடிக்கலாமா, இப்படிதான் இருந்தது சிந்தனை வருமே தவிர உடனே அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை போகுமான்னு பார்த்தா சிந்தனை போகாது. அப்ப நம்ம சின்ன சின்ன விஷயங்களே என்னது அல்லாஹ்வின் பக்கம் நம்ம சிந்தனையை செலுத்தும் பொழுது பெருசா ஒரு தேவை வரும் பொழுது உடனடியாக அந்த சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் போய் சேர்ந்துடும் அன்பானவர்களே. அதுக்காக நம்ம நாங்க சேகனாங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் மனசோட எல்லாருடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்துடணும். இப்ப பல நபர்கள் பயான் பேசினாங்க, அவங்க சொல்லி காமிச்சாங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஆசிகி கூட சொல்லி காமிச்சாங்க, தொழுகை பத்தி சொல்றாங்க, நோம்பு பத்தி சொல்றாங்க, ஜகாத்தை பத்தி சொல்றாங்க, ஹஜ் சிறப்பு எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி யாருமே சொல்றதே இல்ல. அதுவும் சகா சொல்லி காட்டுவாங்க, நீ தொழுகையின் சிறப்பை பத்தி பேச ஆள் இருக்குமா, ஜகாத்தின் சிறப்பை பத்தி பேச ஆள் இருக்கு, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சிறப்பை பத்தி பேசுறதுக்கு ஆளே இல்ல. அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி மக்களுக்கு மத்தியில போய் சொல்லும் பொழுது அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்யறான். நீ உனக்கு என்ன கொடுத்தா அல்லாஹ் தொழுகை இபாதத் செய்யறேன் ஒண்ணுமே கொடுக்கணும்னு நினைச்சுக்கிறீங்க, இந்த கண்ணை கொடுத்து பார்க்க வச்சுக்கிருக்கானே அந்த அவன் தான்ப்பா கண்ணை கொடுத்தான், அல்லாஹ் தான்ப்பா அவன் கண்ணை கொடுத்தான், இந்த காதை கொடுத்து கேட்க வச்சுக்கிருக்கேன் அல்லாஹ் தான்ப்பா என்பதாக சில உதாரணங்களை அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அது அவர்களுடைய மனசுல போய் என்னது பதிஞ்சு அல்லாஹ் தாலா எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் தாலா என்ன வாழ வைக்கிற மாதிரி வேற யாரையும் வாழ வைக்கவில்லை என்ற அளவுக்கு என்ன பண்றாங்க அவர்களுடைய மனசுல வந்துடுது. அப்ப இதை விளங்காம தான் என்ன பண்றோம், எத்தனை நாள் என்னது நம்முடைய வாழ்க்கை கஃபலத்திலையும் அல்லாஹ் ரசூலை மறந்துட்டு பொடுபோக்கா நம்முடைய வாழ்க்கை போயிருச்சு. அப்ப இப்ப என்ன பண்ணோம், அல்லாஹ் தாலா நம்மளை பொறுக்கி எடுத்து இத்தனை வருடங்கள் ஏதோ போயிருச்சு, இனிமேலாச்சும் என்னது நீ அல்லாஹ் ரசூலை விளங்கிக்கொள், அல்லாஹ் ரசூலை அறிந்து கொள், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிக்க, அது எப்படி அமல் செய்யணும் கத்துக்க. அதுக்கு தான் அல்லாஹ் தாலா காமிலான்னு செய்யக்கூடிய சூரத்துல நம்ம கத்துக் கொடுக்குறோம். அதை நம்ம முறை பிறகாக நம்ம விளங்கி அதை நாம அமல் செஞ்சு அதை மற்றவங்களுக்கு நம்ம எத்தி வைக்க வேண்டும் அன்பானவர்களே. அதான் ஷேக் நாயகம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிட்டோம்னு சொன்னா அந்த கஞ்சத்தனம் நம்மகிட்ட இருக்காது. அடுத்த பிறரை பத்தி என்னது அவன் இந்த மாதிரி செஞ்சுட்டாரு, இவர் அந்த மாதிரி செஞ்சுட்டாரு என்பதாக பிறரை பார்க்க மாட்டோம். நம்மகிட்ட என்ன குறை இருக்குது, நான் என்ன செய்யறேன், நான் அவரை மனசை வருத்தப்படுத்தி
விளங்கப்படுத்திட்டோம்னா என்பதாக நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுதான் ஷேகுநாயகனுங்க ஆக்கிட்டாங்க. சின்னதா ஏதாச்சும் ஒரு நம்பரை திட்டோ ஏதாச்சும் சொல்லிட்டு சொன்னா கூட ஆஹா இதனால ஒரு மனசு வருத்தப்பட்டிருக்குமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சரிப்பா இது நினைச்சுக்காதப்பா மன்னிச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு என்னது கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணாங்க ஷேகுநாயகன் நம்மளை மாத்திட்டாங்க. அன்பானவர்களே, மாணவர்களுக்கு வந்து ஏதாவது சொல்லிடுவோம், அப்புறம் பண்ணுவோம் மனசு மூஞ்சி மாறியா பேச்சுன்னு என்னது சரிப்பா மனசு வருத்தப்பட்டுச்சா மன்னிச்சுக்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு என்னது உஸ்தாத் என்ன பண்ணாங்க மாணவர்கள்ட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணாங்க ஷேகுநாயகன் நம்மளை மாத்திட்டாங்க. அப்ப சின்ன சின்ன விஷயத்திலையும் சரி பெரிய பெரிய விஷயத்திலையும் சரி தாய் தந்தையர்களை எந்த அளவுக்கு நம்ம மதிக்கணும், கூட பழகக்கூடியவர்களை எப்படி மதிக்கணும், எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணாங்க ஷேகுநாயகன் வாழ்க்கையே என்னது அப்படியே புரட்டி போட்டுறாங்க. அன்பானவர்களே, பையத்திற்கு முன்பு எப்படி இருந்துச்சு, பையத்தை வாங்கியதற்கு பின்பு எப்படி இருக்குது என்பதாக நம்ம கணக்கு போட்டு பார்த்தா தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் எது எதெல்லாம் நம்மகிட்ட மாறி இருக்குது, எந்தெந்த செயலாம் நம்ம புதுசா வந்திருக்கு, எது எதெல்லாம் நம்ம போயிருக்கு என்பதாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் விளங்கி அதை நான் அனுபவித்து அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.